ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கு கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தமான வசனம் 1 பேதுரு 2:21. இதற்காக நீங்கள் அழைக்கப்பட்டும் இருக்கிறீர்கள், ஏனெனில் கிறிஸ்துவும் உங்களுக்காக பாடுபட்டு நீங்கள் தம்முடைய அடிச்சுவடுகளை தொடர்ந்து வரும்படி உங்களுக்கு மாதிரியை பின் வைத்து போனார். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ இந்த வசனத்தின் மூலமாக ஒரு கதை கேட்டு தியானிக்கலாமா? ஷியாமுக்கு ஒரு ஆக்சிடெண்ட்டில் ஒரு கால் எடுக்க வேண்டிய சூழ்நிலைமை வந்தது. அதை குறித்து ஷியாம் ரொம்பவே வருத்தப்பட்டார். ஏன் அப்படின்னா, அவர் வருஷம் ஏதாவது ஒரு ஒலிம்பிக் போட்டியில் பங்கேற்றது வழக்கமாக இருந்தது. அது மட்டும் இல்லாமல் எப்போமெல்லாம் வசதி வாய்ப்புகள் கிடைக்குதோ இந்த மாதிரி தடகள போட்டியில் அவர் முன்னிலையில் இருந்துகிட்டு இருந்தார். இப்போது ஒரு கால் எடுக்கப்பட்டதுக்கப்புறமா யார் நம்மளை சேர்ப்பா, இனியால் எப்படி ஓட முடியும் அப்படின்னு தன்னுடைய எல்லாமே போயிடுச்சுங்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை மேலே தள்ளப்பட்டார் ஷியாம். அப்போது அவங்களுடைய அம்மா அப்பா ரொம்பவே பக்குவமாக எடுத்துரைச்சி பேசினாங்க. ஆனாலும் ஷியாமுக்கு அந்த நேரத்தில் ரொம்பவே மன விரக்தியில் இருந்தார். அப்படி இருக்கும்போது ஷியாமோட கோச் வந்து அவங்கக்கிட்ட பேசினாங்க. இங்கே பாருங்கள் ஷியாம், வெற்றிக்கு தான் எல்லைகள் இருக்கிறது தவிர முயற்சிக்கு எப்போவுமே எல்லைகள் கிடையாது. நீங்கள் முயற்சி செய்யுங்க. இந்த கால் நமக்கு கர்த்தர் கொடுத்த கால், ஆனாலும் செயற்கையான ஒரு காலை உங்களுக்கு கர்த்தர் கொடுத்த மாதிரியான ஒரு கால் மாதிரி இல்லாட்டினாலும் நமக்குடைய மனிதர்கள் முயற்சி செஞ்ச மாதிரி இந்த டாக்டர்ஸ் எல்லோரும் சேர்ந்து உங்களுக்கு ஒரு காலை பொருத்துவாங்க. அதை வைத்து உங்களால் முயற்சி செஞ்சு தான் பாருங்கள். கண்டிப்பாக உங்களால் இதுக்கு முன்னாடி நீங்கள் எவ்வளவு பிரயாசப்பட்டீங்களோ அதுக்கு பல 100 மடங்கு பிரயாசப்படுங்க. கண்டிப்பாக அதுக்கு உண்டான வெற்றி ரொம்ப பல 100 மடங்கு உங்களுக்கு பெருகும்னு சொன்னார். அதை கேட்டதுமே ஷியாமுக்கு ஒரு புத்துணர்ச்சி வர ஆரம்பிச்சிச்சு. நம்ம கோச்சை சொல்கிறதுல ஏதோ ஒன்று இருக்குது, கண்டிப்பாக நம்ம முயற்சித்து பார்ப்போன்னு சொல்லி அவனுடைய கால்களை உறுதிப்படுத்துறதற்கு உண்டான எல்லா எக்ஸசைஸும் செஞ்சு பார்த்தாரு. ஆனாலும் அந்த காலில் வலி வேதனைகள் இருக்கும்போது ஒன்றுமே செய்ய முடியாதோன்னு தோண ஆரம்பிச்சிச்சு. அப்போ அவங்களுக்கு ரொம்ப நெருக்கமான ஒரு தோழர் அன்னைக்கு வந்தார். அப்போ ஷியாம் கிட்ட பேசினார். இங்கே பாருங்கள் ஷியாம், எனக்கும் உங்களை மாதிரி தான் இந்த மாதிரி ஆக்சிடெண்ட் ஆகி 2 காலுமே இந்த பாருங்க பொய்க்கால் தான் நான் வச்சுருக்கேன். ஆனாலும் கர்த்தர் இதுலேயே என்னையை நடத்துவாருன்னு நம்பி தான் இவ்வளவு நாளாக நானும் உங்களை மாதிரி எல்லா போட்டியிலையும் கலந்துக்கிட்டேன். சொல்லப்போனால் முன்னாடியை விட இப்போ தான் எனக்கு அதிகபட்சமான வாய்ப்புகளும் கிடைக்குது. நானும் நல்ல முயற்சி எடுத்து கர்த்தருக்குள்ளே பிரயாசப்படுறதுனால பாருங்கள் எல்லாத்துலேயும் நான் தான் முதலிடம். அதனால் நீங்கள் என்னைய மாதிரியே முயற்சி பண்ணி தான் பாருங்களேன், உங்களுக்கு நான் ஒரு சாட்சியாக எழும்பி வந்து நிற்கிறேன்ல, இதே மாதிரி இன்னும் நிறைய பேருக்கு நீங்களும் அடிச்சுவடாக வரலாம்ல அப்படின்னு சொன்னாங்க. இதை கேட்டதுமே ஷியாமுக்கு இன்னும் கொஞ்சம் தன்னம்பிக்கை கொடுக்க ஆரம்பிச்சிச்சு. அதுக்கப்புறமா தன்னுடைய கால்களை உறுதிப்படுத்தினான். அவனும் அழகாக தடகள போட்டியில் பங்கேற்றான். அவனுக்கு எதிர்பார்த்த அளவுக்கு பலத்த கைத்தட்டல்கள் இல்லாட்டினாலும் மனசுக்குள்ளே எல்லாத்தையுமே கர்த்தர் பார்த்துக்கிடுவார்னு சொல்லி அதுலேயும் உறுதியாக இருந்தான். அதில் அழகாக சூப்பராக முதலிடத்தை பெற்றுக்கொண்டான். இதை பார்த்த மக்கள் எல்லாரும் அதுக்கப்புறமா பலத்த கரம் தட்டினாங்க. அதை பார்த்ததுமே ஷியாமுக்கு ரொம்ப சந்தோஷம். இது எனக்கு கிடைக்கிற முதல் வாய்ப்பு போலெல்லாம் இருக்குதுன்னு சொல்லி கண்கள்லேருந்து கண்ணீர் வர ஆரம்பித்தது. கர்த்தருக்கும் நன்றி சொன்னான். ஃப்ரெண்ட்ஸ், இந்த கதையை கேட்டிங்களா? இதே மாதிரி இயேசு கிறிஸ்து நமக்காக பாடுபட்டார், அடிக்கப்பட்டார். நம்மளுடைய பாவங்களின் நிமித்தம் அவர் உபத்திரவப்படுத்தப்பட்டார். அவர் எவ்வளோ உபத்திரவப்படுத்தப்பட்டாரோ அந்த மனிதர்களை கூட மன்னிச்சார். இந்த மாதிரியான அடிச்சுவடுகளை நமக்கு கர்த்தர் பின் வைத்து போனார்ல, இதை நாம் தொடர்ந்து போகணுங்கிறதுக்காக மட்டும்தான் இயேசு கிறிஸ்து இந்த மாதிரி பாடுபட்டார். இந்த நம்பிக்கையோடு இந்த சிந்தனையோடு இந்த நாள் நம்ம தொடருவோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.